friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு காலகட்டத்திலயோ இல்ல எதிர்பாராத டைம்லயோ ஒரு டஃப்பான டைம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். ஃபினான்ஷியலி சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப டவுன் ஆகும், இல்ல பிசிக்கலி ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால ரொம்ப வந்து டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், இல்ல நம்மளோட பர்சனல் லைஃப்ல ரிலேஷன்ஷிப்லயோ ஃபேமிலிலயோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லையா நம்மளோட வேலையில ப்ரொஃபஷனலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒரு டைம் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் அன்றாட லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி ஒரு டஃப்பான டைம் நீங்க ஃபேஸ் பண்ணும் பொழுது, டஃப்பான டைம் உங்களோட லைஃப்ல வரும் பொழுது அதை எப்படி நீங்க கடந்து போகலாம், அப்படி ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களோட மைண்ட்ல இதை நீங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கோங்க. அது வந்து அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கடந்து வெளியில வர்றதுக்கு, அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு மன தைரியத்தை, ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நமக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு நான் இப்ப சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஒவ்வொரு டிப்ஸையும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கு. இன்னைக்கான டிப்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளோட இது வரைக்கும் ஷேர் பண்ண வீடியோஸ் இருக்குல்ல, நான் டெய்லி விளாக் ஷேர் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோஸா இருக்கட்டும், அதுல நிறைய சிஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन என்னன்னா, நீங்க டெய்லி யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ், நீங்க வீடியோஸ்ல போட்டு வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, அதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறீங்க. நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன். நான் எல்லாமே வந்து டைரக்டா ஷாப்ல போய் தான் வாங்குவேன். நியர்பை ஷாப்ல தான் போய் பார்த்து வாங்குவேன். எதுவுமே வந்து நான் வெப்சைட்ஸ்ல வாங்குறது கிடையாது, ஆன்லைன்ல எதுவுமே வாங்குறது கிடையாது அப்படின்னு. பட் இப்போ எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. அதாவது இந்த மாதிரி கேட்கக்கூடிய நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி ஆன்லைன் மூலமா, அதாவது இப்போ என்கிட்ட கேட்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி என்னோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமா என்கிட்ட இருந்து நீங்க அதை பை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த கலெக்ஷன்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல, நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல, ஷார்ட்ஸ்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான டெய்லி வியர்ஸ், அப்புறம் குர்த்திஸ், ஆபீஸ் வியர்ஸ், காலேஜ் போற பொண்ணுங்க வியர் பண்ணிக்கிற மாதிரியான ரெகுலர் வியர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸா நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட இருந்து அதை பை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணலாமா, உங்களுக்கு வேணுமா, நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அது ரிலேட்டடான கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல, ஃபியூச்சர் கம்யூனிட்டி டேப்ல எல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியும். அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து அது எல்லாமே நான் டைரக்டா போய் தொட்டு பார்த்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட பிரைஸ் அஃபோர்டபுளா இருக்கா அப்படின்னு பார்த்து ரொம்ப குவாலிட்டியான பொருளை மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நம்மளோட சேனல்ல கண்டென்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல நான் ரிவ்யூ பண்ண சில ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து எவ்வளோ குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கான்சியஸாவே இருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டெய்லி வியர்ஸ், குர்த்திஸ், சல்வார் செட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபியூச்சர்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், நீங்க ரொம்ப டஃப்பான டைம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து
அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம மனசளவுல ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு விஷயத்த உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கையில. நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷனை ஒரு பக்கம் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்க மனசு வந்து தளர்ந்துடாம இருக்கணும். யாருமே வந்து உங்க கூட இருந்து உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, நீங்க மட்டும்தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்க கூட நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை நீங்க தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அந்த டைம்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய விஷயம், இது வந்து நமக்கு வாழ்க்கையில ஒரு அனுபவம். இத வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இந்த பிரச்சனையை வந்து எப்படி கடந்து போகலாம் அப்படின்றத யோசிக்கலாம். இதுவும் நம்மளோட லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கடந்து போகணும். இதுவே வந்து நமக்கு நிலையான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எதுவோ நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இருந்துற போற ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைச்சுக்காதீங்க. இதுவும் வாழ்க்கையில ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நம்ம கடந்துதான் போகணும். நம்ம தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்கான வழி என்ன அப்படின்றத நாம தான் யோசிக்கணும். இப்போ நமக்கு நாம தான் இருக்கோம். நம்ம மனது தளர்ந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையை நம்மளால கடக்க முடியாது அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ உங்களால அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு கான்பிடன்ஸ் வந்து உங்களுக்குள்ள வரும். செகண்ட் டிப், நீங்க ஒரு டஃப் டைம்ல இருக்கும் பொழுது, நீங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை இன்னும் வேர்ஸ்ட் ஆக்குற விதமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து உங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா இன்னுமே ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க கடந்து போகணும்னு ரொம்ப முயற்சி பண்றீங்க, அதுல இருந்து வெளியில வரணும்னு நீங்களே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை இன்னும் டவுன் ஆக்குற விதமா, உனக்கு இது நடந்திருக்க கூடாது, உன் வாழ்க்கையிலலாம் இப்படி நடந்துருச்சே, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன் வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு நாங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இருக்க கஷ்டத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை டவுன் ஆக்குற விதமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நமக்கு பின்னாடி இருந்தும் இன்னும் நிறைய பேரு நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்துற விதமா பேசிட்டே இருப்பாங்க. அது நம்மளோட காதுகளுக்கு வரும்போது இன்னும் நம்ம மனசு வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால தானே இவங்க எல்லாம் நம்மளை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் யோசிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க பேசுறதையும் யோசிச்சு உங்களோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்க வருத்தப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, இப்படி பேசுறவங்க யாருமே உங்களோட பிரச்சனையை தீர்க்க போறது கிடையாது. உங்க பிரச்சனையை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ண போறாங்க. அது வந்து உங்க மூலமா தான் அந்த பிரச்சனை ஜாஸ்தியாக போறதும் கூட. அதாவது அவங்க இப்படி பேசுறதெல்லாம் நீங்க எடுத்துக்குவீங்க, அதை நினைச்சு நீங்க இன்னும் வருத்தப்படுவீங்கன்றது தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க. சோ அதை வந்து எப்பவுமே உங்க காதுல போட்டுக்காதீங்க. அண்ட் ஆல்சோ அவங்க இப்படி பேசுறதுனால உங்க பிரச்சனை சால்வ் ஆகிட போறது இல்ல. இப்படி பேசுறவங்க யாரும் உங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண போறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். சோ அதுக்கு நீங்க மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் பேசுறது எதையுமே உங்க காதுல போட்டுக்காதீங்க. அதனால நமக்கும் சரி நம்மளோட லைஃபுக்கும் சரி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்கனால நம்ம லைஃப்ல எந்த ஒரு பாசிட்டிவான மாற்றங்களும் நடக்க போறது கிடையாது அப்படின்றத மட்டும் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு என்ன வழியோ அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து நீங்க வெளியில வந்துட முடியும். அதுல வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்ப அந்த 4 பேரும் உங்களை பத்தி சொல்லதான் போறாங்க, எனக்கு தெரியும் நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவேன்னு, உன் லைஃப் இவ்வளோ சூப்பரா சேஞ்ச் ஆயிரும்னு தெரியும் அப்படின்னு. சோ அப்பதான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஆட்களை பத்தி புரிய வரும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சுத்தி இருக்கவங்களை நினைச்சு எப்பவும் வருத்தப்பட்டு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. தேர்ட் டிப், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும் பொழுது என்னடா இது நம்ம லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, நமக்கு இது வந்திருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்க லைஃப்ல முன்னாடிலாம் வந்து கடந்து வந்திருப்பீங்க. அப்பவும் உங்களுக்கு அப்படிதான் தோணி இருக்கும். பட் அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அதுக்கு உங்களோட மன தைரியம் தானே காரணம். நீங்க அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிச்சதானே காரணம். அது மாதிரிதான் இப்போ இருக்க பிரச்சனையும் ஏன் நமக்கு வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இது நமக்கு வந்திருக்க கூடாது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நம்ம லைஃபை இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் யார் நமக்கு சப்போர்ட்டா நின்னது? ஒண்ணு
ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சரியா அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. என்னதான் அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? நாம தானே. நாம தைரியமா இருந்தாதான், நம்ம ஸ்ட்ராங்கா அந்த நேரத்துல இருந்தாதான், நம்ம தெளிவா அந்த டைம்ல யோசிச்சாதான் அந்த பிரச்சனைய கடந்து வெளியில வந்திருப்போம். அப்போ நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணி கடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்ப வந்திருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதையும் நம்ம கடந்து போயிருவோம். இதுக்கான தைரியத்தையும் நாம தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே ஸ்ட்ராங்கா மோட்டிவேட் பண்ணிக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வர முடியும். 4th டிப், ஒரு டஃப்பான டைம்ல நம்ம கூட யாராவது இருந்து நம்மள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா நம்மள கொஞ்சம் கைண்டா நடத்தணும் அப்படின்லாம் நினைப்போம்ல. அப்படி உங்க கூட யாருமே இல்ல, உங்க கூட யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, அப்படி இருந்தாலுமே உங்களோட யாரும் பெருசா கைண்டா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான டைம்ல அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்றத நீங்க தான் உணரணும், நீங்க தான் ரியலைஸ் பண்ணணும். அந்த டைம்ல உங்களுக்கு நீங்களே கைண்டா இருக்க கத்துக்கோங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களால பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி, அது எதிர்பாராத பிரச்சனை உங்க லைஃப்ல வந்திருந்தாலும் சரி, இல்ல வேற யாருனாலயோ உங்க லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தாலும் சரி, அந்த டைம்ல உங்களை நீங்களே ரொம்ப ஹார்ஷா நடத்திக்காதீங்க. சொல்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் தன்னைத்தானே ரொம்ப நொந்துக்குவாங்க, தன்னைத்தானே ரொம்ப நெகட்டிவா பேசுவாங்க. எனக்கு என் லைஃப்ல இப்படிதான் நடக்கும், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், என் லைஃப்ல மட்டும் எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும், என்னாலதான் இந்த பிரச்சனை, நான் சரியா இருந்திருந்தேன்னா என் லைஃப்பை நான் சரி பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்மள நாமளே ரொம்ப நெகட்டிவா ட்ரீட் பண்ணுவோம். நமக்கு நாமளே கைண்டாவே இருக்க மாட்டோம். அப்படி நமக்கு நாமளே கைண்டா இருக்காத பொழுது நம்மளோட மூளை அவ்வளோ தெளிவா ஒரு விஷயத்த சிந்திக்காது. அண்ட் ஆல்சோ நம்ம மனசு பீஸ்ஃபுல்லாவும் இருக்காது. ஏற்கனவே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நேரத்துல நமக்கு யாரும் சப்போர்ட்டா இல்லாதப்போ நம்மள தானே நாம பாத்துக்கணும், நம்மளுக்கு நாம தானே சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நீங்க ரொம்ப டஃப் டைம்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க கைண்டா இருக்க கத்துக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம், உன்னால்தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னாலும் இனிமேல் அந்த பிரச்சனை நடக்காத மாதிரி ஒன்னு நீயே கவனமா வச்சுக்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் ஃபியூச்சர்ல வராத மாதிரி உன்னோட சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தைரியப்படுத்துங்க. உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவ் டாக் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்களோட மனநிலைமை ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க மனசு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மனசுல ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். சோ பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், உங்களாலேயே அந்த பிரச்சனை வந்திருந்ததுனாலும் உங்களை நீங்க கொஞ்சம் கைண்டா ஹேண்டில் பண்ணுங்க. அந்த டைமை நீங்க கடந்து போறதுக்கும் அந்த டைம்ல உங்க மனசு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும். 5th டிப், நீங்க ஒரு விஷயம் நினைச்சு உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனல்ல. ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப நாளா, அது உங்க லைஃப்ல கிடைக்காமலே இருக்கு, அதை நினைச்சு நினைச்சு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அதை நினைச்சு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நான் இப்போ சொல்ல போற சின்ன டிப்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கிடைக்கலையோ அது ஒரு விதமான ஆசீர்வாதம் தான் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் அது உங்க கைக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு, இல்ல அது கிடைச்சிச்சு அப்படின்னாலும் சரியான நேரத்துல உங்க கையில சேரணும் அப்படின்றதுக்காக தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இல்ல ஒரு டைம்ல அது கிடைக்காதுன்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னா அது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தான். அது நம்ம கைக்கு வராததுனால நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயம், நமக்கு நெகட்டிவா நடக்க வேண்டிய விஷயம் தள்ளி போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு யூனிவர்ஸோ இல்ல கடவுளோ நம்ம கையில ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா நம்மள சேரும். அது சேர்றதுக்கு டைம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்ல அது நம்ம கையில கிடைக்கல அப்படின்னாலும் சரி, அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.
கிடைச்சதுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அது சரியான டைம்ல நம்மளை வந்து சேரும் அப்படின்னு ஒரு பிலீவ் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். இல்ல அது கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, அது நமக்கு கிடைக்காதும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றத உங்க மைண்ட் செட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இப்படி நீங்க யோசிக்கும் பொழுது உங்க மனசு ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ்குள்ள போகாது. இன்னொன்னு, நம்மளோட லைஃபையே நினைச்சு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு உட்கார்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண மாட்டோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ். எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு டிப்ஸ். நான் நிறைய வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், வீடியோல சொல்லியிருக்கேன்னு தெரியல. பட் இருந்தாலும் இத நான் என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு டஃப் டைம் வரும்பொழுதோ இல்ல ஒரு மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவா ஒரு தாட்ஸ் வரும்பொழுதோ, நம்ம ஹியூமன் பீயிங் தானே, எல்லாருக்குமே ஒரு நேச்சர் இருக்கும்ல, ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம நெகட்டிவா யோசிக்கிறதுக்கும் ஒரு சூழ்நிலைகள் வரும்ல. அந்த மாதிரி வரும்பொழுது நான் யோசிச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம், இதுவும் கடந்து போகும். இப்ப இருக்க சூழ்நிலையும் கடந்து போகும். இப்ப இருக்கிறத விட நம்ம இன்னும் பெட்டரா இருப்போம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். நம்ம பழையபடி ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நம்மளோட லைஃப் நிம்மதியா இருக்கும். நம்ம பிரச்சனைகள்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த நான் எப்பவுமே மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவுமே உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது உங்களோட எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். உங்களோட பிரச்சனைய நீங்க சால்வ் பண்றதுக்கும் இந்த ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட நீங்க அதிகமா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள்லயோ இல்ல நீங்க உங்களோட மொபைல்லயோ கூட இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டஃப் டைம் வரும் பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற வார்த்தையை நீங்க பார்க்க பார்க்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே கடந்து சீக்கிரமே போயிடும். நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான நிலைமைக்கு வந்து திரும்ப வந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள துளிர்விட ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.